ராணுவ கல்லூரிக்கு வருகை தரும் குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்தான கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அதிகாரிகள் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு வருகை தரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை செல்கிறார். தொடர்ந்து உதகையில் உள்ள ராஜ்பவனில் தங்கும் அவர் 28ஆம் தேதி சாலை மார்க்கமாக குன்னூர் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி பெறும் கல்லூரிக்கு சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் சாலை மார்க்கமாக செல்லும் குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து ராணுவ கல்லூரியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்படாமல் நீண்ட நேரமாக வெளியே காக்க வைக்கப்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய இருவர் மட்டும் ராணுவ பயிற்சி கல்லூரிக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தென்காசி அருகே தேர்தல் நேரத்தில் சாலைகள் அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்த வேட்பாளர்கள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவநாடானூர் ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள மடத்தூர் அருந்ததியர் காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சாலை வசதி செய்து தரக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர்களிடம் அப்பகுதி மக்கள் எடுத்துக் கூறிய நிலையிலும் தற்போது வரை அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் சாலை வசதி அமைத்து தரப்படாததால் மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளிப்பதாகவும் மழைநீர் தேங்குவதால் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தங்கள் பகுதியில் சாலை வசதி அமைத்து தரும் வரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் ஆதங்கம் மிகுதியில் தெரிவித்தனர். ஒரு பஞ்சாயத்து யாருமே எங்களை கண்டுக்கிடல. பார்த்து ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் பூச்சி கீச்சு போடுறது கூட எங்க கையில துட்டு கிடையாது. மழை நேரம் ஆமா பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தா. ஆனா ஓட்டு கேட்டு வந்த அன்னைக்கு ஓட்டு கிடையாது அவங்களுக்கு இன்னுமே. ஆமா யாருமே போட மாட்டோம். நாங்க ஆமா சொல்லி வச்சாலும் நாங்க யாருமே போட மாட்டோம். எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். எங்களுக்கு எந்த சலுகையும் அவங்களுக்கு பண்ண வேண்டாம். இந்த ரோடு போட்டு கொடுக்கலன்னா எந்த சலுகையும் எங்களுக்கு பண்ண வேண்டாம் சார். அவ்வளோதான் நாங்கள் சொல்லுறோம். அதெல்லாம் எத்தனை தடவை சொல்லியாச்சு. சொல்லி நான் அதை நடவடிக்கை எடுக்கவே இல்லை அவங்க. தருமபுரி நாகமரை பரிசல் துறையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த நாகமரை பரிசல் துறையில் இருந்து அக்கரைக்கு வரை என 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பரிசல் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பரிசல் இயக்கத்திற்காக அரசு சார்பில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை டெண்டர் விடப்பட்டு வருகிறது. தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய 2 மாவட்டங்களை இணைக்கும் இந்த பரிசல் இயக்க டெண்டரை நாகமரை பகுதியைச் சேர்ந்த வீரப்பன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மட்டும் எடுத்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு சார்பில் 3 கிலோமீட்டர் தூர பயணத்திற்கு ஒரு நபருக்கு 10 ரூபாயும், இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்ல 20 ரூபாய் எனவும் அரசு நிர்ணயம் செய்துள்ளதாகவும், ஆனால் அரசு அறிவித்த தொகையை விட டெண்டர் எடுத்தவர்கள் 2 மடங்கு உயர்த்தி வசூல் செய்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பயணம் செய்ய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வழங்காமல் அழைத்து செல்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்கு சேலம் மாவட்டத்தையும் தருமபுரி மாவட்டத்தையும் இணைக்கிற காவிரி ஆத்து இடையில போட்டு காலங்காலமாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2016 19 வரைக்கும் பெரியவர்களுக்கு 3 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு 1 ரூபாய், 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் 2 ரூபாய், இருசக்கர வாகனம் ஒன்றுக்கு 2 ரூபாய் தான் வசூலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2019க்கு அப்புறம் அதிகப்படியாக 5 ரூபா ஏற்றினாங்க. அதுக்கு அடுத்து லாக்டவுனுக்கு அடுத்து ஒரு 4 இயர்ஸ்லேயே இப்போ ஒரு பெர் பர்சனுக்கு 30 ரூபீஸ் ஏற்றிருக்காங்க. பல மடங்கு. அதாவது வாட்டர் வேஸில் ரொம்ப கம்மி தான். அதாவது நார்மல் பேசஞ்சர் பஸ்ஸில் போகிறத விட வாட்டர் வேஸில் ரொம்ப கம்மியாக தான் வசூலிக்கணும். ரொம்ப கம்மி செலவு தான் அதனோட செலவு ஆகிறது. ஆனால் இங்கே பல மடங்கு வசூலிக்கிறாங்க. இதை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி மாணவிகளை ஆபாசமாக பேசி கேலி கிண்டல் செய்து வந்த இளைஞரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜாப்ராபாத் பகுதியைச் சேர்ந்தவர் இம்ரான். 25 வயதான இவர் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இடியாப்பம் விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போன்று வியாபாரத்திற்காக அப்பகுதிக்கு சென்ற இம்ரான் அவ்வழியாக சென்ற அரசு பள்ளி மாணவர்களிடம் ஆபாசமாக பேசியுள்ளார். இம்ரானின் நடவடிக்கைகளை கண்காணித்து அங்கிருந்த பொதுமக்கள் அவரை சரமாரியாக தாக்கி வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து இம்ரான் கானை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இம்ரான் கானை பொதுமக்கள் தாக்குவது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. தேனி அருகே முறையான மருத்துவ படிப்பை முடிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முறையான மருத்துவ படிப்பை படிக்காமல் கிளினிக் வைத்து பல போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் மற்றும் ஊரக நல பணியாளர்கள் இணைந்து தேனி மாவட்டத்தின் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் இயங்கி வரும் மருத்துவர்களின் கிளினிக்குகளில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பெரியகுளம் அடுத்த தாமரைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட தாசில்தார் நகர் பகுதியில் முறையான மருத்துவ படிப்பு முடிக்காமல் 60 வயதான முத்துகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் கிளினிக் வைத்து நடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் நடத்தி வந்த கிளினிக்கில் இருந்து மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கைப்பற்றிய மருத்துவத்துறை அதிகாரிகள் தென்கரை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலி மருத்துவர் ராமகிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை அருகே 50 ஆண்டு காலமாக சாலை வசதி அமைத்து தராததை கண்டித்து மண் சாலையில் நாற்று நட்ட அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அடுத்த சாத்தக்குடி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இப்பகுதியில் சாலை வசதி அமைத்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் பாதைகள் சேரும் சகதியுமாக ஆவதால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதால் மருத்துவ சிகிச்சைக்காக கூட அவசரமாக செல்ல முடியவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை மாட்டு வண்டியில் அழைத்து செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை தகவல் தெரிவித்தும் தற்போது வரை தீர்வு எட்டப்படாததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் மண்பாதையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாட்டு நட்டு நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பொண்ணு கட்ட முடியாது, தண்ணி வசதி இல்ல, 3 மைல் போறோம் தண்ணிக்கு. அவ்வளவு சிரமத்தில் நாங்க இருக்கிறோம் சார். நீங்க பார்த்து எங்களுக்கு இந்த ரோட ஒழுங்கு பண்ணி எங்களுக்கு தார் ரோடா போட்டு கொடுக்கணும் சார். ஊரை பார்த்துட்டு போறாங்க. தண்ணி தூக்க முடியல. ஆமா, பொண்ணு கட்டுறதுக்குன்னா யோசனை பண்றாங்களே. அந்த ரோட்டை பத்தி நாங்க எஸ் குடும்பத்துக்கு பொண்ணு கட்டுறது எங்க ஒரு மாப்பிள்ளைய நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. இந்த ரோட்டை பார்த்துதான் எங்க ஊருக்கு பொண்ணுங்க கட்ட மாட்டேங்கிறா. எங்களோட பொண்ணுகளே எடுக்க. செங்கல்பட்டில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி CSI காசி அலிசன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே உள்ள இந்த மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த அரசு மற்றும் தனியார் மாற்றுத்திறனாளி பள்ளிகளில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பழனியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை, காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடைகளில் வைத்து அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் தனிப்படை அமைத்து போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த கோட்டைமேட்டு தெருப்பகுதியைச் சேர்ந்த ஆதம் ஷா, முகமது ரஃபீக் மற்றும் சின்ன களயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பீர் அகமது ஆகிய 3வரையும் பிடித்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடமிருந்து 50 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 3வரையும் கைது செய்தனர். திண்டுக்கல்லில் மின்கசிவு காரணமாக மாவுக்குள் தீப்பற்றி எரிந்ததில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் சேதமடைந்தன.
திண்டுக்கல் மாவட்டம் ஓஎம்ஆர்பட்டி பகுதியில் சரவணபவன் என்பவர் அழகர் மாவு மில் எனும் பெயரில் 45 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் தீபாவளி முடிவுற்ற நிலையில் 20 தினங்களுக்கு மேலாக மாவு மில்லுக்கு விடுமுறை விடப்பட்டு சம்பவத்தன்று மீண்டும் திறக்கப்பட்டது. வழக்கம் போன்று பணிகள் முடிந்தவுடன் மாவு மில் ஊழியர்கள் கிளம்பிய நிலையில் எதிர்பாராத விதமாக மாவு மில்லில் மின்கசிவு காரணமாக தீ ஏற்பட்டது. இதனால் தீ மளமளவென பரவ தொடங்கிய நிலையில் மில்லில் இருந்த இயந்திரங்கள் சேதமடைந்தன. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் மாவு மில்லில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் சேதமடைந்தன. தொடர்ந்து தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.